நமச்சிவாய். இன்னைக்கு யாருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க போகிறோன்னா, கலியன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடினார் இல்லையா, அந்த கலிய நாயனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தான் பார்க்க போகிறோம். கலிய நாயனார் பிறக்கும் போதே பெரிய செல்வந்தராக தான் பிறந்தார். எந்த குலத்தில் பிறந்தார் அப்படின்னா, செக்கில் எண்ணெய் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு குலத்திலே அவர் பிறக்கிறார். மிகப்பெரிய செல்வந்தராகத்தான் பிறக்கிறார். அவருக்குமே அந்த செக்கில் எண்ணெய் எடுத்து எண்ணெயை விற்று அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய தொழிலெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால செல்வ செழிப்பில் ஒரு குறையும் கிடையாது. இவங்க இருக்கக்கூடிய ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவொற்றியூர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான் இவங்க பிறந்து வளர்ந்தாங்க. அந்த குலம் செய்த ஒரு பெரிய பேற்றினால தான் அந்த குலத்தில் நாயனார் ஒருவர் தோன்றி அந்த குலத்தையே பெருமை அடைய வைத்தார் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவர் எவ்வளோதான் செல்வம் இருந்தாலும் நான் பக்தி நெறியில் வலுவாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சைவ சமயத்தை பின்பற்றுவதில் மிகவும் சரியாக இருந்தார். சிவபெருமான் மீது மிகுந்த பக்தியும் பேரன்பும் கொண்டிருந்தார். சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு கைங்கரியமும் தடைபற்றக்கூடாது அப்படிங்கிறது இவருக்கு ஒரு குறிக்கோளாகவே இருந்தது. அதையே ஒரு சிவ தொண்டாக நினைத்து செய்து கொண்டிருந்தார். அதுலேயும் குறிப்பாக இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் எண்ணெய் வியாபாரி இல்லையா, செக்கில் எண்ணெய் எடுக்கிறதும்பாங்க. எண்ணெய் செக்கில் ஆட்டி எண்ணெய் எடுப்பாங்க, அதை வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ எண்ணெய் வியாபாரியாக இருந்ததுனால இவர் என்ன திருத்தொண்டு பண்ணார் அப்படின்னா, கோயில்களில் திருவிளக்கு ஏற்றும் பொழுது அதில் எண்ணெய் ஊற்றுவாங்க இல்லையா, அந்த ஒரு கைங்கரியத்தை தான் இவர் பண்ணிட்டு இருந்தார். இவரே கோயில் முழுவதும் அகல் விளக்கு வைத்து, அப்போல்லாம் அகல் விளக்கு மட்டும்தான், அகல்களை வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றக்கூடிய ஒரு வேலையை இவர் செஞ்சிட்டு இருந்தார். பகல்லையும் விளக்கேற்றுவார், ராத்திரியிலையும் விளக்கேற்றுவார். எப்போவுமே கோயில் இந்த விளக்குகளுடைய வெளிச்சத்தில் அப்படியே ஜெகஜோதியாக இருக்கணும் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு விருப்பமாக இருந்தது. இந்த தொண்டை ஒரு கைங்கரியமாக நினைத்தே செய்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் சிவபெருமான் என்ன பண்ணாரு, எப்போவுமே சோதனைக்கு உள்ளாக்கி தான் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை சிவபெருமான் கொடுப்பார். இப்போ இவரை நாயனார்களில் ஒருத்தராக இவரை நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு இவர் தகுதியானவராக இருக்காரா அப்படிங்கிறத சிவபெருமான் சோதனை பண்ணி பார்ப்பார் இல்லையா. அப்படி இவருக்கும் சோதனை பண்ணார். இவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்காரு, எண்ணெய் வியாபாரியா இருக்காரு. அதனால எண்ணெய் தாராளமாக ஊற்றி விளக்கேற்றுறாரு. இப்போ எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் மங்கி போகிற மாதிரி சிவபெருமான் பண்ணுறார். எல்லா செல்வங்களுமே போயிடுச்சு இவரை விட்டு. வியாபாரமும் கைவிட்டு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்போ அவருக்கு எந்த வேலையும் செய்கிறதுக்கு இல்லை, அவருக்கு காசும் இல்லை. வீட்டிலேருந்து எல்லா செல்வங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று 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 எல்லாத்தையும் விளக்கேற்றிட்டார். இப்போ விளக்கேற்றுறதுக்கு காசே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, மற்ற செல்வந்தர்கள் பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எண்ணெய் வியாபாரிகளாக தான் இருக்கிறாங்க. அப்போ அதில் பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டலாம் போய் என்ன பண்ணுறாரு, நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் கொடுத்தீங்கன்னா நான் அதை விற்றுட்டு கொண்டு உங்களுக்கு காசு கொடுக்குறேன், அதுக்கு எனக்கு ஒரு கூலி மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்களும் கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது இவரும் அவங்க வீட்டிலேருந்து போயிட்டு எண்ணெயை வாங்கிட்டு வருவார். இன்னொரு இடத்துல வியாபாரம் பண்ணுவார். அந்த பணத்தை திருப்பியும் கொண்டு போய் கொடுப்பாரு. அதில் கொஞ்சம் காசு கிடைக்கும். அப்படி கிடைக்க காசுலேயும் எண்ணெய் வாங்கிட்டு அந்த எண்ணெயை கொண்டு போய் விளக்கேற்றிட்டு இருந்தார். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, எல்லாருக்கும் அது பிடிக்காம போயிடுச்சு. நம்மளே வியாபாரி தானே, நம்மளே வியாபாரம் பண்ணிக்கலாம், எதுக்காக இவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, யாருமே இவருக்கு எண்ணெய் கொடுக்கவில்லை. நீ செய்ய வேணாம், நாங்களே வியாபாரம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ இவருக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறது தெரியல. இவர் கையில் எந்த செல்வமும் இல்லை, காசு இல்லை, எண்ணெய் வாங்குறதுக்கு வழியே இல்லாமல் போயிடுச்சு. திரும்பவும் என்ன பண்ணுறாரு, இந்த செக்கெல்லாம் ஆட்டுவாங்க இல்லையா, அந்த இடத்துல கூலி வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. அப்போ அந்த வேலைக்கு இவர் போகிறார். அங்கே நிறைய செக்கெல்லாம் இருக்குது, அந்த இடத்துக்கு போயிட்டு கூலி வேலைக்கு போகிறாரு. போய் அதில் சம்பாதிச்சு அதில் எண்ணெய் வாங்கி அதில் விளக்கேற்றிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த எண்ணெய் எடுக்கிற தொழில் நிறைய இடத்துல வந்ததுனால இங்கே இருக்கிறது கொஞ்சம் நலிவடைஞ்சு போயிடுச்சு. அதனால இவருக்கு கூலி தொழிலும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல, எந்த வேலையுமே கிடைக்கல. இப்போ எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி விளக்கேற்றுறதுன்னு இவருக்கு தெரியல. சரின்னு வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் விற்று 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 விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டார். பாத்திரம் பண்டோன்னு எல்லாத்தையும் விற்றாரு.
விற்று விளக்கேற்றினார். அதுக்கப்புறம் வந்து வீடு மட்டும் இருந்துச்சு, வீடையும் விற்றுட்டார். வீடை விட்டு அந்த காசுலேயும் வந்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ நாளைக்கு விளக்கேற்றணும்னா கையில் காசும் இல்லை, வேலையும் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. இவரும் இவருடைய மனைவி மட்டும்தான் இருக்காங்க. அப்போ இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்போ நம்ம மனைவியை விற்றுட்டு அதில் வர காசில் நம்ம நாளைக்கு விளக்கேற்றலாமே அப்படின்னு வந்து இவருக்கு தோணி அதையும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. வந்து எவ்வளோ காசு கொடுத்து இவங்களை வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன், இவங்களை வந்து விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஊரில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் யாருமே வந்து அதை வந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா வந்துட்டு ஒரு மனைவியை வந்து ஒருத்தர் கொண்டு வந்து விற்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது யார் வாங்குவாங்க? அதுவும் அந்த காலத்தில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. யாருமே வாங்குறதுக்கு முன் வரவே இல்லை. சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுச்சு, இவரால் வந்து விளக்கேற்றாமல் இருக்க முடியல. இப்போ இருட்டிடுச்சுன்னா வந்துட்டு கோயிலில் வந்து வெளிச்சம் இல்லாமல் போயிடுமே, நம்ம விளக்கேற்ற முடியாதுன்னு இவருக்கு ஒரே கவலையாக போயிடுச்சு. நேராக கோயிலுக்கு போனார். கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி என்னால் விளக்கேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, இந்த சூழ்நிலைக்கு அப்புறமும் நான் வந்து உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அகல்களெல்லாம் வந்து அடுக்கி வச்ச அகல்களெல்லாம் வந்துட்டு திரி போட்டுட்டு இவருடைய கழுத்தை அறுத்து அதுலேருந்து வரக்கூடிய இரத்தத்தை எடுத்து அதில் வந்து அகல் விளக்குகளை ஏற்றதுக்கு இது பண்ணுறார். அப்போ அவர் கழுத்தை அறுக்கும் பொழுதே அங்கே வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்துட்றார். நம்மளுடைய ரிஷப வாகனத்திலே சிவபெருமான் வந்து இவருக்கு காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்த உடனே வந்துட்டு இவர் வந்து கழுத்தில் அறுத்துக்கிட்ட அந்த காயமெல்லாம் சரியாயிடுது. சரியானதுக்கு அப்புறமா இவர் வந்து சிவபெருமானை கும்பிடுகிறார். கும்பிட்ட உடனே அவருடைய பக்திக்கு மெச்சி அந்த நிமிஷமே கலிய நாயனாரை வந்துட்டு சிவலோக பதவிக்கு அவர் வந்து அவரும் அவர் மனைவியும் சேர்த்து அப்படியே வந்துட்டு சிவலோக பதவிக்கு சிவபெருமான் கூட்டிட்டு போயிடுறார். இதுதான் வந்து நம்மளுடைய கலிய நாயனார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது. அதாவது ஒரு விளக்கு வந்து என்னால் ஏற்ற முடியல அப்படின்னா நான் உயிரோடு இருந்து பிரயோஜனமே கிடையாது. என்னுடைய சிவபெருமானுக்கு நான் செய்ய முடியலன்னா இந்த உயிரே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஒரு பக்திக்கு மெச்சி அவரை வந்து 63 நாயன்மார்களில் ஒருவராக சிவபெருமான் இருக்க வைத்திருக்கிறார். அதனால தான் இன்றளவும் நாம் 63 நாயன்மார்களில் ஒருவராக இவரை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் கலிய நாயனார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது. நமச்சிவாய்.